ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக, அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரியா? அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி ஈஸியாக இருக்காது. அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து பாதி ஆன்லைன்லையும் பாதி ஆஃப்லைன்லையும் நடக்கும். சரியா? அதனால் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் கவுன்சிலிங்கை பற்றி தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கவுன்சிலிங்கோட ஷெடியூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல், சார் என்னால் வந்து ஃபீஸ் வந்து இவ்வளோ தான் சார் கட்ட முடியும், எனக்கு வந்து லோ ஃபீஸ் காலேஜஸ் இருக்கா, அது வந்து எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சார், அது சென்னையில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நாகர்கோயிலில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து அருப்புக்கோட்டையில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து திண்டுக்கல்லில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல சார், அது லோ ஃபீஸாக இருந்துச்சுன்னா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாமே சேர்த்து ஃபீஸ் ஹாஸ்டலோடு சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய காலேஜஸ்லாம் இருக்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் இப்போயே அட்மிஷன் போட்டிங்கன்னா டொனேஷன்ஸ் இல்லாமல் அட்மிஷன் வந்து போடலாம். அப்படி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து எப்படி இருக்கும். சரியா? அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் இயரோட கவுன்சிலிங் ஷெடியூலு. சரியா? அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து 6ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. 6/5 மே மாதம் 6ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 7ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் நமக்கு வந்து 9ஆம் தேதி ரிசல்ட் வரப்போது. 10ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சரியா? அப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் டைம் கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறைகளை தீர்க்கும் நாள், அதாவது நமக்கு டிஎன்ஏயு டிஎன்ஜேஎஃப்யூனா என்ன அர்த்தம்னு சொல்லி ஃபிஷரி சயின்ஸுக்கும் ஒரே போர்ட்டல் தான் நீங்கள் என்ன சொல்லி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் யாருக்குன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும். சரியா? அதை தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிகேஷன் பண்ணுறாங்க, ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கவுன்சிலிங்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நேராக டிஎன்ஏயு நம்ம சொல்லும் போது, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்ம என்ன சொல்ல நேராக நம்ம போகணும். அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா உங்களுக்கு ஆன்லைனில் சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆஃப்லைன் கவுன்சிலிங் போட்டாங்கன்னா நீங்கள் நேராக டிஎன்ஏயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ்க்கு நீங்கள் போகணும். ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரியா? அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் ஃபிஷர்மேன் வார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷர்மேன் வார்ட்ஸ் 15% சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக அங்கே டிஎன்ஏயுக்கு நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் கோட்டா. சரியா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் சப்மிஷன் அண்டு காலேஜ், அதாவது நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் சீட் அலாட்மெண்ட் ஆச்சுல்ல, நீங்கள் போய் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுக்கணும். அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 17வது கொடுத்துருக்காங்க சீட் அலாட்மெண்ட் ஃபார் ஃபேஸ் 1 கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் அப்போ தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி சர்டிஃபிகேட் சப்மிஷன் அண்டு காலேஜ் கோர்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக என்ன முடிச்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. நாம் ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் எல்லாமே இப்போ நம்ம அட்மிஷன் போட்டு கவுன்சிலிங் சீட்டாக அதை மாற்றிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே காலேஜை நம்ம பார்த்துட்டு அதை கவுன்சிலிங் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.